என்னை திட்டிடாதீங்க. ஏன்னா எனக்கு மனசு கேட்காம தான் இந்த வீடியோ போடுறேன். ஸோ அது இந்த கருத்து தான் இது. உங்களுடைய கருத்துக்களை வீடியோ கீழே பதிவிடுங்க. இது மாதிரி உங்கள் ஏரியாக்களில் இது மாதிரி இருக்காங்கிறதையும் நீங்கள் சொல்லுங்கள். இது உண்மையிலே இங்கே மட்டும்தான் நடக்குதா இல்லை எங்குமே நடக்குதாங்கிறத சொல்லுங்கள். இந்த விவசாயம் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு பாதிப்பார். மேக்ஸிமம் நம்ம மாறிட்டோம். ஆனால் இந்த மாதிரி ஒரு சில பேர் விவசாயம் செய்யணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கு ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. ஸோ இதை இந்த வீடியோ பார்த்துட்டு தவறாக நினைக்காதீங்க. என்னுடைய சொந்த இந்த சைடு உள்ள கிராமங்கள் சரி, இங்கேருந்து போகிறவங்களும் பிரதானமாக புதுக்கோட்டைக்கு போகிற சாலை இது. நம்ம கண்ணுக்கு முன்னாடி இங்கே உள்ள வியாபாரிகள், வாழைப்பழ வியாபாரிகள், கோழி இறைச்சி கடை, அது இல்லாமல் இங்கே உள்ள விவசாய பொருட்கள், கழிவு பொருட்கள் என்னென்ன இருக்கோ அதை பூரா அந்த குளத்துக்கரையில் சைடில் கொண்டாந்து கொட்டிடுறீங்க. ஸோ நம்மளே அழிச்சிக்கிறோமா அப்படிங்கிறது கேள்விக்குறியாக இருக்குது. ஏன் அப்படின்னா, நம்ம பேராவூரில் புகழ்பெற்ற பெரிய ஏரி, பெரிய குளம்னு சொல்லுவாங்க. இந்த குளம் வந்து ரொம்ப அருமையாக, ரொம்ப தண்ணிலாம் நல்லா பெருகி கிடக்கு. இதை வந்து ஒரு டைமில் கஜாப்பிகளுக்கு அடுத்து வந்து இங்கே வந்து பேராவூரில் சமூக அக்கறையோட ஒரு சில இளைஞர்கள்லாம் சேர்ந்து இந்த குளத்தை வந்து சுற்றுலாவை நல்லா மேன்மைப்படுத்துறதுக்காக வெட்டினாங்க. குளம் வெட்டி அது வந்து இந்திய அளவில் பெரிய அளவில் பேசப்படாத சில விஷயங்கள் இருக்குது. ஏன்னா நம்மளே தான் அழிச்சுக்கணும். இது அரசை போய் குறை சொல்கிறதுலாம் எந்த வேலையுமே கிடையாது. இந்த சுற்றி உள்ள கிராம மக்களும் இந்த நகரத்தில் உள்ளவங்களும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த கரையை ஒட்டிய மெயின் ரோட்லேயே இது நிறையா பேர் இந்த சைடு உள்ள கிராமங்கள் சரி, இங்கேருந்து போகிறவங்களும் பிரதானமாக புதுக்கோட்டைக்கு போகிற சாலை இது. நம்ம கண்ணுக்கு முன்னாடி இங்கே உள்ள வியாபாரிகள், வாழைப்பழ வியாபாரிகள், கோழி இறைச்சி கடை, அது இல்லாமல் இங்கே உள்ள விவசாய பொருட்கள், கழிவு பொருட்கள் என்னென்ன இருக்கோ அதை பூரா அந்த குளத்துக்கரையில் சைடில் கொண்டாந்து கொட்டிடுறீங்க. ஸோ இது ரொம்ப எனக்கு தான் இப்படி தோணுச்சா இல்லை உங்களுக்கெல்லாம் தோணுதா அப்படிங்கிறத ஒரு கமெண்டில் பண்ணுங்கள். இதை நீங்கள் பாருங்கள், இந்த குப்பையை இப்படிலாம் இந்த குப்பையை கொண்டாந்து இந்த குளத்தை சார்ந்த விவசாயம் பாதி அழிஞ்சிருச்சு. பேராவூரில் விவசாயங்கிறதே இல்லைன்னு நினைக்கிறேன் நான். பாதி தான் இருக்குது. அதுவும் அந்த இயற்கை காட்சியும் காமிச்சிடும். எங்கிட்ட கொஞ்சோண்டு தான் நட்டுருக்காங்க. இந்த சைடு நட்டுருக்காங்க, கொஞ்சம் கம்மியாக நட்டுருக்காங்க. பாக்கியெல்லாம் இது தென்னையை போட்டாங்க. ஸோ விவசாயிகளுக்கும் தேவைப்படலைன்னு நினைக்கிறேன். அந்த சைடு பார்த்தா பிளாட்டு போட்டாங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை சொல்லுங்களேன். நான் பேசுகிறது தான் தவறா இல்லை இவங்க செய்கிறதெல்லாம் சரியா அப்படிங்கிறத சொல்லுங்கள். என்னை திட்டிடாதீங்க. ஏன்னா எனக்கு மனசு கேட்காம தான் இந்த வீடியோ போடுறேன். ஸோ அது இங்கே பார்க்கக்கூடிய விஐபிகள், இந்த சமூக அக்கறை கொண்டவங்க இதுக்கு ஒரு முடிவு எடுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். அரசியல் பிரமுகர்கள் வந்து குறிப்பாக நீங்களாம் இதை பாருங்கள். ஏன்னா மக்களுக்கு செய்கிறோம் அப்படின்னா, மக்கள் புரியாமல் செய்கிறாங்கன்னா அவங்களுக்கு எடுத்து சொல்லணும். அது எந்த வகையில் எடுத்து சொல்லலாம் அப்படிங்கிறத ஒரு தீர்மானம் போட்டு, அது பேரூராட்சியாக இருக்கட்டும், நம்ம சட்டமன்ற உறுப்பினராக இருக்கட்டும், இதை நீங்கள் கொஞ்சம் அக்கறையோடு எடுத்து நீங்கள் இதை மேன்மைப்படுத்தணுங்கிறது ஸ்டூடியோ 49 வாயிலாக கேட்டுக்கிறோம். பாருங்கள், இந்த வீடியோ காமிச்சிக்க. இங்கே பாருங்கள், இந்த குளம் பெரிய குளத்துக்கு கொஞ்சம் தாங்க இருக்குது. அந்த விவசாயங்கிறது லைக் பண்ணி, ஏன்னா இப்போ வந்து நிறையா நண்பர்கள் வந்து விவசாயியை வந்து மாறுறாங்க. அப்படியே இப்போ ரீசெண்டாக கூட ஈஃபாலேருந்து பேசியிருந்தாங்க. தென்னை மரத்துக்கு நாங்கள் வந்து மாற்றப்பட்டுட்டோம், நாங்களாம் மாறலை, நான் கொண்டு தள்ளப்பட்டதுன்னு சொன்னாங்க. எங்கள் மீது திணிக்கப்பட்டது தான் தென்னை விவசாயம் சொன்னாங்க. உண்மை தான் அது. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான், இதில் பார்த்தா ஒரு சில ஏக்கர் மட்டுமே தான் நடவு நட்டுருக்காங்க. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி தண்ணி பிரச்சனைகள். இங்கே பாருங்கள், ஒன்றும் வேண்டாம், இந்த 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 இதை காமிப்பா. இங்கே பாருங்கள், இது வந்து பொதுப்பணித்துறைக்கு அன்பான வேண்டுகோள். இந்த மாதிரி தண்ணி வர்ற இடங்களை நீங்கள் சரி பண்ணி கொடுத்தா தான் தண்ணி பாயும். இன்னும் எனக்கு தெரிஞ்சு பேராவூரணி பெரிய குளம் பெருகலை, பாதி தான் பெரிய இருக்குது. காரணம், அதுக்கான வரத்துக்களை சரி பண்ணணும். அதே மாதிரி விவசாயிகளுக்கு உள்ள அதாவது அரசை மட்டுமே சொல்லக்கூடாது, பொதுப்பணித்துறையை மட்டுமே சொல்லக்கூடாது. விவசாயம் செய்யக்கூடியவங்களும் அதுக்கான முழு பொறுப்பு ஏற்றிட்டு அந்த செய்யலை அப்படின்னா திரும்ப மேலே நம்ம மனுவை கொடுத்தா தான் இது சரிப்படும். ஏன் அப்படி நான் சொல்ல வரேன் அப்படின்னா, உண்மையிலே அப்போது இந்த விவசாயம் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு பாதிப்பாக இருக்குது. மேக்ஸிமம் நம்ம மாறிட்டோம். ஆனால் இந்த மாதிரி ஒரு சில பேர் விவசாயம் செய்யணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கு ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. ஸோ
இதை இந்த வீடியோ பார்த்துட்டு தவறாக நினைக்காதீங்க, என்னுடைய சொந்த கருத்து தான் இது. உங்களுடைய கருத்துக்களை வீடியோ கீழே பதிவிடுங்க. இது மாதிரி உங்கள் ஏரியாக்களில் இது மாதிரி இருக்காங்கிறதையும் நீங்கள் சொல்லுங்கள். இது உண்மையிலே இங்கே மட்டும்தான் நடக்குதா இல்லை எங்குமே நடக்குதாங்கிறத. நன்றி. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.